42வது அமைப்பு நாளான இன்று மே 6 அன்றிருந்து நம்ம அமைப்பு தொடங்கி 42 வருஷமாச்சு. அதனோட தொடங்கிய நாள் 40 வருஷம் நம்ம அதோட கவர்மெண்ட் மூலமாக நம்ம இந்த விழாவை நடத்திக்கிறோம். அதனால் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வாழ்க, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வாழ்க, அனைத்து ஊழியர் சங்க ஒற்றுமை ஓங்குக, தொழிலாளர் சங்க ஒற்றுமை ஓங்குக, அனைத்து ஊழியர் சங்க ஒற்றுமை ஓங்குக, அமைப்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் உயரட்டும் 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 உயரட்டும், வானில் நம் கொடி உயரட்டும், வானில் நம் கொடி உயரட்டும், பறக்கட்டும் 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 பறக்கட்டும், பட்டொலி வீசி பறக்கட்டும், பட்டொலி வீசி பறக்கட்டும். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம், சங்கம் காத்த தலைவர்களுக்கு, சங்கம் காத்த தலைவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம், வீர வணக்கம் வீர வணக்கம், சங்கம் காத்த தியாகிகளுக்கு, சங்கம் காத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம், வீர வணக்கம் வீர வணக்கம். நீங்கள் காட்டிய பாதையிலே நீங்கள் காட்டிய பாதையிலே நாங்களும் வருவோம் தோழர்களே, நாங்களும் வருவோம் தோழர்களே. கோரிக்கைகள் நிறைவேற, கோரிக்கைகள் நிறைவேற, கோரிக்கைகள் போராடும், கோரிக்கைகள் போராடும், கோரிக்கைகள் நிறைவேற, கோரிக்கைகள் நிறைவேற, கோரிக்கைகள் போராடும், கோரிக்கைகள் போராடும். குண்டாந்தடிகள் தாக்கிய போதும், குண்டாந்தடிகள் தாக்கிய போதும், குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும், குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும், அஞ்சிடோம் 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 அஞ்சிடோம். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வாழ்க, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வாழ்க, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வாழ்க. வெல்லட்டும் 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 வெல்லட்டும், அரசு ஊழியர் சங்கம் வாழ்வே வெல்லட்டும், அரசு ஊழியர் சங்கம் கோரிக்கை வெல்லட்டும், 42வது ஆண்டு நினைவு தின வாழ்க வெல்லட்டும் 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 வெல்லட்டும். துறைவாரி சங்கங்களை வளர்த்தது. அந்த துறைவாரி சங்கங்கள் வளர்ந்த காரணத்தான் அரசு சங்கம் நல்லா வளர்ந்தது. அவர்கள் முடியலை. அதனால இன்னைக்கு பிளவுபட்டிருக்கும் வேலை பிளவின் காரணமாக மக்களை பிரிவுபடுத்தி நாரிச்சு அச்சு பார்த்து வர முடியாத அளவுக்கு எடுத்துட்டாங்க. அதை தாண்டி அரசு ஊழியர்கள் இங்கே வந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம போராட்டம் வெல்லும். இது என்ன காரணத்தாக இருக்குன்னு சொன்னால் பல்வேறு பிளவுகளும் அது இருப்பது காரணம் வச்சுட்டு அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் அரசு தொழிற்சங்கம் தோற்றதாக வரலாறு இல்லை, எந்த தொழிற்சங்கமும் தோற்றதாக வரலாறு இல்லை. ஆகவே நாம் ஒன்றுபட்டு அரசு நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு நம்ம முன்னிட்டு செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஓய்வு பெற்ற அரசு வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொள்வோடு இந்த அரசு சொன்ன பல்கலைக்கழகத்திலே வாழ்ந்த காலங்கள் மறக்க முடியாத நினைவுகள் இந்த அடிப்படையிலே சொல்லி வருங்கால போராட்டங்களில் நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு அரசு அனைத்துத்துறை ஓய்வு சங்கம் என்று முன்னெடுக்கும் என்று நாங்கள் உங்களோட துணையாக இருப்போம். அனைத்து சங்க போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். ஏதோ ஒரு சில கோரிக்கைகள் தோற்றிருக்கலாம், ஏதோ ஒரு சலுகைகள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் என்றும் ஒரு நாள் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கின்ற பொழுது நிச்சயமாக வென்று வரக்கூடிய வேலைநிறுத்தம் நடைபெற இருக்கிறது. அதில் அரசு சங்கம் மட்டும் பத்தாது, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ரயில்வே, பேங்க் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்துடைய தலைவர் ஒரு சில கருத்துக்களை அதுக்கு அடுத்தபடியாக இனிய மதியம் இந்த புதிய கலைஞர்கள் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துள்ளேன். இது போன்று வருங்காலங்களில் அனைவரும் அனைத்து தங்களை தம் அலுவலகம் நன்றி. அதுக்கடுத்து கடைசியாக இந்த போராட்டம் கலந்து கொண்ட அனைத்துக்கும் உதவிகளையும் செய்து கொடுத்த வருவாய்த்துறை அலுவலக சங்கத்துறை நிர்வாகியும் தமிழ்நாடு அரசு சங்கத்துறை வட்டக்கலை தலைவருமான அருமைத்தோட ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நன்றி. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் ஆரம்பிக்கப்பட்ட 42வது குடியேற்றத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் தமிழ்நாடு வருவாய்த்துறை ஊழியர் சங்க சார்பாக வாழ்த்துறை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன்.